ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்டி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சவுத் சைடில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இந்த கரண்டி ஆம்லேட். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கரண்டி ஆம்லேட்டுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. நார்மல் ஆம்லேட்டுக்கு பண்ணுற மாதிரி தாங்க நம்மளோட தேவையான பொருட்கள் எல்லாமே. வெங்காயம், கருவேப்பில்லை, மிளகா, அது மாதிரி நீங்கள் என்ன போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் லைக் துருவின கேரட்ஸு அது மாதிரி போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா யூஸ் பண்ணல, எனக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து சால்ட் சீசனிங்க்கு, அப்புறம் சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம மசாலா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி ஆம்லேட்டுக்கு நம்ம தாளிக்கிற கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நம்ம இன்றைக்கி கரண்டி ஆம்லேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் நல்லா எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி, எண்ணெய் பரவுற மாதிரி நம்ம இதை பண்ணிக்க போகிறோம். இது ஏன்னா அப்போ தான் வந்து முட்டை வந்து ஒட்டாமல் வரும், திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் மிக்ஸை வந்து அதில் ஊற்றிடுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா வந்து இல்லைன்னா சீக்கிரம் வந்து அடிப்பகுதி கருக ஆரம்பிச்சிடும். நம்ம சிம்மில் வச்சு இதை ஃபுல்லாக, ஏன்னா முட்டை வந்து நடுவில் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதனால நீங்கள் கொஞ்சம் கம்மியான ஹீட்லேயே வச்சு இதை பண்ணுங்கள். அடிப்பகுதி வெந்தோடனே நம்ம ஆம்லேட்டை மெதுவாக திருப்ப ஆரம்பிங்க, உடச்சிடாமல் திருப்புங்க. திருப்பி விட்டு தான் நம்ம இந்த ஆம்லேட்டை வேக வைக்கணும். ஏன்னா நடுப்பகுதி திக்காக இருக்கிறனால நடுவில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் நம்ம ஒரே சைடில் வச்சுருந்தோன்னா கருக ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் அடிக்கடி திருப்பி விட்டு நீங்கள் வேக வைங்க. சிம்லேயே கம்ப்ளீட்டாக ஃபுல் டைமும் சிம்லேயே அடுப்பை வச்சு திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா உருண்டையாக பால் மாதிரி உங்களுக்கு ஆம்லேட் கிடச்சிடும். சுட சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளோட கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.